ஹலோ ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி பையனுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, குழந்தையோட டிஸ்சார்ஜ் சம்மரி தேவைப்படும். இது எல்லாத்தையும் வீட்லேயே ஒரு காப்பி ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக விவோ ஆஃபீஸில் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். எங்கள் குட்டி பையன் வந்து பனிமலரில் தானே போன் ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு நியர்பை எங்களுக்கு எந்த விவோ ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நசரத்பேட்டையில் உள்ள ஆஃபீஸ் தாங்க. ஆக்சுவலாக இது குழந்தை பார்ன் ஆன 3 மந்த்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து அப்ளை பண்ணி எடுக்கணும். எங்களுக்கு 6 மந்த் போல் ஆகிட்டு விவோ ஆஃபீஸ் கண்டுபிடிக்கவே ரொம்ப டிலே ஆகிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நாங்கள் இந்த விவோ ஆஃபீஸை வந்து கண்டுபிடிச்சோம். என்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து நாங்கள் சவிதாவில் வந்து டெலிவரி பார்த்துருந்தோம். ஸோ அவனுக்கு வந்து விவோ ஆஃபீஸ் தண்டலம் இருந்தது. உடனே அப்ளை பண்ணி பர்த் சர்டிஃபிகேட் உடனே கையில் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு ரிஜிஸ்டரில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபில் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப டிலே பண்ணி அப்ளை பண்ணதுனால 300 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நீங்களே தான் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் சர்டிஃபிகேட்டை, நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை இந்த மாதிரி தான் நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கணுமா? அப்போ எதுக்காக இந்த ஃபீஸ் வாங்கினாங்கிறது எங்களுக்கு புரியல. ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 1 வீக் அப்புறமா தான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆன்லைனில் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கூட ட்ரை பண்ணோம். எரர் வந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் விவோ ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.